எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 5 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? பட் உண்மையான ஒரு ட்ரூ ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லவா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ரெண்ட் உங்களை அதிகமாக காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, உங்களோட ஹேராக இருக்கட்டும், உங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கும், அட்ராக்டிவாக தெரியும். ஸோ உங்களே காப்பி பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேபி அவங்க உங்கள் ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா, அவங்க உங்களை அதிகமாக நம்புறதா அர்த்தம். அதனால தான் உங்களை காப்பி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் உலகம் பார்த்து பொழைச்சிக்கோங்க. நம்பர் 2, நம்மளோட மூளையை பற்றினா, நம்ம மூளையை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கூட கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம பிரெயினில் 100 பில்லியனுக்கு மேலே லிங்க்ஸ் இருக்கா. இந்த லிங்க்ஸை நம்ம எது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கேலக்சிகளோட ஸ்டார்ஸோட எண்ணிக்கையை விட நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன்ஸ் ஜாஸ்தி. இது எவ்வளோ அளவுக்கு மெமரியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா, 2500 டெராபைட்ஸ் ஸ்டோரேஜ் மெமரி தான் நம்ம வச்சுருக்கோம். 3 மில்லியன் ஹவர்ஸ் ஆஃப் டிவி ஷோஸை ஞாபகம் வச்சுருக்க அளவுக்கு நம்ம மெமரி பவர் இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மெமரி எதை அதிகமாக கேப்சர் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எது ரொம்ப அட்டென்டிவாக, நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோமோ அந்த அட்டென்டிவாக இருக்கக்கூடிய மெமரிஸ், அப்புறம் நம்மளோட எமோஷ்னல் கனெக்டாக இருக்கக்கூடிய மெமரிஸ், அப்புறம் எது ரிப்பீட்டடாக நம்ம பார்க்குறோமோ, பேசுகிறோமோ, பழகுறோமோ அதெல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு மெமரி பவர், அதாவது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம வச்சுருக்கோம். ஃபேக்ட் நம்பர் 3, இது ஒரு லவ் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இப்போது ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லவா? அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பேசுகிறத ரொம்ப கவனமாக கேட்பாங்க. யாரும் பேசுகிறத கவனிக்கிறத விட நீங்கள் பேசுகிறத ரொம்ப அதிகமாக கவனிப்பாங்க. நீங்கள் போடுற மொக்க ஜோக்குக்கெல்லாம் அவ்வளோ சிரிப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா சக்ஸஸ். ஃபேக்ட் நம்பர் 4, இப்போ இதுவும் நம்ம பிரெயினை பற்றி தான். இப்போ நமக்கு தோணிட்டு இருக்கோம், நம்மளை யாரோ கவனிச்சிட்ருக்காங்க, நம்மளை யாரோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, 99% உங்களை யாரோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மூளை போய் சொல்லாது. அதிகபட்சமான டைமில் யாரோ உங்களை பார்த்துட்டு இருந்தால் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடம்புக்குள்ளே ஜெனரேட் ஆகும். கண்டிப்பாக யாரோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அர்த்தம். நம்பர் 5, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். ஏன் அப்படின்னா, நம்ம மூளை எப்போவுமே நமக்கு நடந்த கெட்ட விஷயங்களை அதிகமாக ஞாபகம் வச்சுக்கும். எதனால் அப்படின்னா, அது ஒரு வார்னிங்காக எடுத்துக்கும், இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ நம்ம மூளை எப்போவுமே நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களை தான் நம்ம மூளைக்குள்ளே அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு சேடான சாங் கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் மைண்டும் கூட இதாகிரும். ஸோ நீங்கள் சேடான சாங் அவாய்ட் பண்ணிவிட்டு அதிகமான சந்தோஷமான சாங்ஸை கேளுங்க. அப்போ ஹாப்பியாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.